المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாரிசுரிமை சட்டம் இந்த பாடத்திலே நாங்கள் அதாவது இந்த வாரிசு சொத்து பிரிக்கப்படக்கூடிய இரண்டு விதமான வழிகளிலே முதல் வழியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது ஃபர்த் என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு, ஒவ்வொருவருக்கும் இத்தனை வீதம், இத்தனை பகுதி, அது அந்த அரைவாசியாக இருக்கலாம், என்னென்ன அடிப்படையிலே அப்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவு பங்கு வைக்கப்படும் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் சென்ற வாரங்களிலே பார்த்திருக்கின்றோம். இன்றைய வாரத்திலே நாங்கள் அதாவது நாம் ஏற்கனவே கூறியது போன்று சொத்துரிமை, இஸ்லாமிய சொத்துரிமையிலே சொத்து பங்கீடு செய்யப்படக்கூடிய இரண்டாவது முக்கியமான வழிவகைத்தான் எஞ்சியதை எடுக்கக்கூடிய முறை, அத்தஅசீப் அல்லது அசபத் என்று சொல்லப்படக்கூடிய முறை. அத்தஅசீப் என்று நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே இது அத்தஅசீப் என்றால் அரபியிலே ஒன்றை அப்படியே சூழ்ந்து கொள்ளல், அடைய வளைத்துக் கொள்ளல் என்ற பொருள்படும். அப்ப இந்த பாடத்துல சொத்துரிமை என்ற அதாவது எங்களுடைய இந்த பாடத்திலே என்ன அர்த்தம் என்று சொன்னால், யாரெல்லாம் நிர்ணயிக்கப்படாத விதத்திலே அளவு குறிப்பிடப்படாமல், இத்தனை வீதம் என குறிப்பிடப்படாமல், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட சொத்து பங்கீடு செய்யப்பட்டதன் பின்னால் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களே தான் அசபத் என்று சொல்லுவார்கள். அசபா, நான் அசப் என்று அதில் போட்டு இருக்கிறேன், அல்ல அசபா என்று சொல்லி வரும், அல்ல அசபத் என்று சொல்லுவார்கள். அதாவது எஞ்சியதை, நிர்ணயிக்கப்பட்ட அளவெல்லாம் பங்கீடு செய்யப்பட்டதுக்கு பின்னால் எஞ்சியதை எடுக்கக்கூடிய முறை. நாங்கள் ஏற்கனவே பார்த்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவர்களுடைய முழு விவரத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் அசபத் என்ற இந்த அடிப்படையில எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் யார், எந்த விதத்திலே இது பங்கு பெறும், எப்படியான விதத்திலே இது விநியோகிக்கப்படும் என்ற செய்திகளை தான் இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அசபத் என்று, அதாவது இந்த அடிப்படையில் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களை நாங்கள் குறிப்பாக இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது இரத்த உறவு முறை. அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், சொத்துரிமையை பெறக்கூடிய அந்த காரணங்கள், அதிலே முக்கியமாக இரத்த உறவு முறை, அதே போன்று கணவன் மனைவி என்ற திருமண உறவு முறை, அதே போன்று மூன்றாவது அடிமை உரிமையிட்டதன் காரணமாக வரக்கூடிய அந்த அதிகாரம். இந்த மூன்று காரணங்களினால்தான் சொத்து பங்கீடு செய்யப்படும். அதிலே கணவன் மனைவியை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் என்ற பேச்சு இல்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவர்கள். எனவே அவங்க அதாவது திருமண உறவு முறை மூலம் வரக்கூடியவர்கள் இங்கு வரமாட்டார்கள். சரிதானே? அப்படி என்றால் இங்கு வரக்கூடியவர்கள் இரத்த உறவு முறை மூலம் வரக்கூடிய சொந்தக்காரர்களும், அதே போன்று அடிமை உரிமையிட்டதன் காரணமாக வரக்கூடிய அதாவது அப்படிப்பட்டவர்களும் தான் இதுல வருவார்கள். அடிமை உரிமையிட்டவர்களை பொறுத்த மட்டிலே அது அதாவது அடிமை உரிமையிட்ட ஒரு ஆணாக இருக்கலாம், அதே போன்று ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவர்களுக்கும் அவர்களுடைய அசபத்காரர்களுக்கும் சொத்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இரத்த உறவு முறையை பொறுத்த மட்டிலே இதிலே மூன்று விதமாக எங்களுக்கு அதனை பிரித்து நோக்கலாம். அதிலே கூறுவார்கள் அசபத்துன் பின் நஃப்ஸ், அசபத்துன் பில் கைர், அசபத்துன் மஅல் கைர். நாங்கள் விரிவாக ஒன்றையும் பார்க்க இருக்கின்றோம். அசபத்துன் பின் நஃப்ஸ் என்று சொன்னால், அதாவது அவர்களுக்கு இந்த அடிப்படையிலே மாத்திரம்தான், அசபத் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே மாத்திரம்தான் அவர்களுக்கு சொத்து பங்கீடு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படுவதில்லை. இயல்பாகவே அவர்கள் இந்த அடிப்படையிலே மாத்திரம்தான் சொத்து பெறக்கூடியவர்கள். இன்னொன்று இருக்கின்றார்கள் அசபத்துன் பில் கைர், மற்றவர்கள் மூலம் அசபத்தானவர்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அசபத்துன் மஅல் கைர், மற்றவர்கள் எடுத்ததன் பின்னால், குறிப்பிட்ட ஒரு சாரார் எடுத்ததன் பின்னால் அவர்களுடன் அசபத்தாக எடுக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு சாராரையும் பற்றியும் நாங்கள் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் அசபத்துன் பின் நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே இயல்பிலே அசபத்காரர்கள், இவர்களுக்கு இந்த அடிப்படையிலே மாத்திரம்தான் சொத்து பங்கீடு செய்யப்படும். இவர்கள் யார் என்று நாங்கள் பார்த்தால்,
நாங்கள் ஆண்களிலே யாரெல்லாம் அனந்தரம் பெறுவார்கள் என்று கூறினோமோ அவர்கள் அனைவரும் வருவார்கள். ஆனால் 3 சாராரை தவிர. ஒன்று வந்து கணவர், அதே போன்று தாய் வழி மூலம் வரக்கூடிய சகோதர சகோதரிகள், அதே போன்று வந்து அடிமை உரிமையிட்டவர். இந்த 3 பேரும் தான் நாங்கள் ஆண்களிலே அதாவது வாரிசு அதாவது சொத்து வந்து பெறக்கூடிய அனந்தரக்காரர்கள் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். இவர்களோடு அதாவது நாங்கள் அதாவது அதாவது மொத்தமாக 15 பேரை நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆண் வாரிசுக்காரர்கள், ஆண்களிலே வாரிசு அனந்தரம் பெறக்கூடியவர்கள் என்று. அவர்களிலே அந்த ஆண் வாரிசுக்காரர்களிலே இந்த 3 பேரையும் தவிர உள்ள அனைவரும் வந்து இந்த அடிப்படையிலே தான் அசபத்தும் பின் நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்த சுயமாகவே அதாவது இவர்கள் இந்த அசபத் என்ற அடிப்படையிலே மாத்திரம்தான் சொத்து பெறுவார்கள். இவர்களுடைய முழு விவரத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது முதலாவது வந்து மகன், அதே போன்று மகனின் மகன், அப்படியே கீழே சென்று கொண்டே செல்வார்கள். அதே போன்று அடுத்த கட்டம் வந்து தந்தை, அதே போன்று தந்தையின் தந்தை, அதாவது பாட்டன், அப்படி முப்பாட்டன், அப்படியே சென்று கொண்டே செல்வார்கள். அதே போன்று வந்து உடன் பிறந்த சகோதரர்கள், அதே போன்று தந்தை வழி சகோதரர்கள், மேலும் அவர்கள் அந்த 2 சாராருடைய பிள்ளைகளும், இவங்களும் வந்து அசபத்காரர்களாகத்தான், அதாவது சுயமாகவே அசபத் என்ற அடிப்படையிலே மாத்திரம்தான் இவர்களுக்கு சொத்து பங்கீடு செய்யப்படும். அடுத்ததாக வந்து 4வது வந்து தந்தையின் உடன் பிறந்த சகோதரர், நாங்கள் சாச்சா பெரியப்பா என்று சொல்லுவோமே, அதே போன்று தந்தை வழி சகோதரர்களும், இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும். எனவே அதாவது நாங்கள் ஏற்கனவே ஆண்களிலே யாரெல்லாம் அனந்தரம் பெறுவார்கள் என்று கூறினோமோ அந்த முழு சாராரும் வருவார்கள். அவர்களிலே 3 சாரார் வந்து விதிவிலக்காக்கப்படுவார்கள். முதலாவது விதிவிலக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் கணவர். ஏனென்றால் கணவர் என்பவர் வந்து எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படையிலே அரைவாசி அல்லது 4/1 எடுக்கக்கூடியவர். அதே போன்று தாய் வழி சகோதரர், நாங்கள் தாய் வழி சகோதரர்களுக்கு ஆண் பெண் வித்தியாசமின்றி அவர்களுக்கு 3/1 அல்லது 6/1, தனித்து வந்தால் 6/1, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்தால் 3/1 என்ற அடிப்படையில் சொத்து பங்கீடு செய்யப்படும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர்களையும் தவிர மற்ற அதே போன்று அடிமை உரிமையிட்டவர் வந்து இதுல வந்து அதாவது அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த இரத்த உறவு முறை அல்லாமல் வேற காரணங்களினால் வந்து அசபத், அதாவது அசபத் என்ற அடிப்படையில எஞ்சியதை எடுப்பார். ஆனால் இந்த இரத்த உறவு முறை உள்ளுக்கு வர மாட்டார். அதுதான் நாங்க வந்து அதாவது இந்த இடத்திலே அதாவது அடிமை உரிமையற்றவரையும் கூறியிருப்பதன் காரணம். எனவே இந்த 3 சாராரையும் தவிர மற்ற அனைவர்களும் வந்து அசபத்காரர்களாக எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். உதாரணமாக மகனை எடுத்துக்கொண்டு அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு ஒன்று இல்லை. எப்போதெல்லாம் மகன் வருகின்றாரோ, அதாவது ஒருவர் மரணித்திருக்கிறார், அவருக்கு வந்து தாயும் ஒரே ஒரு மகனும் தான் இருக்கிறாங்க. தாய்க்கு வந்து எத்தனை பங்கு போகும்? 6ல் 1 பகுதி போகும். எஞ்சிய 5, அதாவது 6ல் 5 பங்கையும் வந்து மகன் எடுத்துக்கொள்வார். அப்படி அதாவது எந்த அடிப்படையில சொத்து பங்கீடு செய்யப்படும் என்பதை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கோம். யார முந்திர அதாவது இவர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்திலே சொத்து பங்கீடு செய்யப்பட மாட்டாது. இவர்களிலே அதாவது யாரெல்லாம் முதல் தரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கீழுள்ள தரத்தில் உள்ளவர்களே அவர்கள் தடுப்பார்கள். உதாரணமாக மகன் வந்து விட்டால் தந்தைக்கு இல்லை, அதே போன்று தந்தை வந்து விட்டால் சகோதரர்களுக்கு இல்லை, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து விட்டால் தந்தை வழி சகோதரர்களுக்கு இல்லை, அதே போன்று சகோதர உறவுகள் வந்துவிட்டாலே தந்தையினுடைய சகோதரர்கள் சாச்சா பெரியப்பான்னு சொல்லுவோம் அவர்களுக்கு இல்லை. அந்த விரிவான அம்சங்களை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் யார் என்பதை தான் நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். எனவே இது வந்து அசபத்தும் பின் நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது சுயமாகவே அசபத் என்ற அடிப்படையிலே மாத்திரம் சொத்து பங்கீடு, அதாவது சொத்தை பெறக்கூடியவர்கள். அடுத்த கட்டம் வந்து அசபத்துன் பில் கைர் என்று சொல்லுவார்கள். அசபத்துன் பில் கைர் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து அடிப்படையிலே வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே அவர்களுக்கு வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்காமல் தடுக்கக்கூடிய அவருடைய தரத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் வந்துவிட்டால், அவருடைய ஆண் சகோதரர் ஒன்று வந்துவிட்டால் அவர்களுக்கு வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்காமல்
அதாவது அந்த ஆண் சகோதரர்களுக்கு இரண்டும் இவர்களுக்கு ஒன்றும் என்ற அடிப்படையிலே, இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதாசார அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படக்கூடிய முறை. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அசபத்துன் பில்கைர், மற்றவர்கள் மூலம் அசபத்தானவர்கள் சொல்லி சொல்வார்கள். இவர்களை நாங்கள் பார்த்தால் மகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், தனித்து ஒரு மகள் வந்து விட்டால் வந்து, அதாவது அந்த மகன் வராமல் மகள் வந்து விட்டால் மகளுக்கு வந்து அரைவாசி, முழு சொத்திலே அரைவாசி கிடைக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் 3/2 பங்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அதே நேரம் அந்த மகளுடன் ஒரு மகன் வந்து விட்டால், அதாவது அந்த வர்ணித்தவருடைய மகன் வந்து விட்டார் என்று சொன்னா, அப்போ அந்த அவருடைய சகோதரன் வந்து விட்டால் இவர்களுக்கு வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்க மாட்டாது. எந்த அடிப்படையில சொத்து பங்கீடு செய்யப்படும் என்று சொன்னால், அந்த ஆணுக்கு 2ம் அவருடைய அந்த சகோதரர்களுக்கு 2ம் அதே போன்று இவளுக்கு 1 என்ற அடிப்படையிலே எஞ்சியதைத்தான் எடுப்பார்கள். எனவே எஞ்சியதை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுவதன் காரணமாக இவர் வந்து அசபத்தாக, மற்றவர்கள் மூலம் அதாவது அசபத்தாக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார். அடுத்தது வந்து மகளின் மகளும் அதே போன்றுதான். மகளின் மகளை பொறுத்த மட்டிலே மகளின் மகளுக்கு மகனின் மகள், மகனுடைய மகளை பொறுத்த மட்டிலே அவளை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அரைவாசி. மகளுக்கு எது கிடைக்குமோ அதே போன்று அரைவாசி அல்லது 3/2 பகுதி வந்து கிடைக்கும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். இது எப்போது அவர்களுடைய ஜோடி வராவிட்டால், அவருடைய ஆண் துணை வராவிட்டால், ஒன்று அவருடைய சகோதரராக இருப்பார்கள் அல்லது அவருடைய அதாவது தந்தையின் சகோதரன் பிள்ளையாக இருந்தாலும் வந்து அந்த மையத்துடைய மகளின் அதாவது மகனுடைய மகளாகத்தான் கருதப்படுவார். எனவே அதாவது இப்படிப்பட்டவர்கள் வந்து விட்டால், அதாவது அவர்கள் மூலம் இந்த மகளுடைய இந்த மகனுடைய மகள் வந்து அசபக்காரராக, எஞ்சியதை எடுக்கக்கூடியவராக மாறிவிடுகின்றார். அதே போன்று சகோதரியை பொறுத்த மட்டிலே நாங்கள் அதாவது ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், உடன் பிறந்த சகோதரியை பொறுத்த மட்டிலே உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து அரைவாசி, தனித்து வந்தால் அரைவாசி கிடைக்கும், இல்லாவிட்டால் 3/2 பகுதி கிடைக்கும் என்று. எனவே அதாவது அதாவது மையத்துக்கு வந்து உடன் பிறந்த சகோதரர் ஒருவர் வந்து விட்டால் அந்த சகோதரிக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்க மாட்டாது. எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், அந்த எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களாகத்தான் மாறுவார்கள். எஞ்சியதை எடுக்கின்ற நேரத்தில் கூட ஆணுக்கு 2ம் பெண்ணுக்கு 1 என்ற அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படும். அதே போன்று தந்தை வழி சகோதரியை பொறுத்த மட்டிலே அதுவும் அதே போன்றுதான். தந்தை வழி சகோதரருக்கு நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், அரைவாசியும் 3/1 பகுதி, ஒன்றுக்கு மேற்பட்டவர் என்றால் 3/1 பகுதியும் 3/2 பகுதியும் கிடைக்கும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். எனவே அவளுடைய சகோதரன் ஒருவர் வருகின்ற நேரத்திலே அவளுக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்க மாட்டாது. எஞ்சியதை எடுக்கக்கூடியவராக, அந்த சகோதரன் மூலமாக கூடியவராக இவள் மாறிவிடுவார். இதுதான் வந்து அசபத்துன் பில் கைர் என்று சொல்லப்படக்கூடிய, மற்றவர்கள் மூலம் அசபத்தாக கூடிய வந்து நிலைமை. அதே போன்று 3வது கட்டம் என்று கூறுவார்கள் அசபத்துன் மஅல் கைர். அசபத்துன் மஅல் கைர், மற்றவர்களுடன் அசபத்தாக கூடியவர்கள். அசபத்துன் மஅல் கைர் என்று சொல்கின்ற நேரத்திலே உடன் பிறந்த சகோதரி மற்றும் தந்தை வழி சகோதரி ஆகிய 2 சாராருக்குமே இந்த அசபத்துன் மஅல் கைர் என்று சொல்லப்படக்கூடிய என்ற விதத்திலே சொத்து பங்கீடு செய்யப்படும். இது எப்போது அசபத்துன் மஅல் கைர் என்ற அடிப்படையிலே சொத்து கிடைக்கும் என்றால், நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், அதாவது சகோதரிக்கு, அது வந்து உடன் பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி, தந்தை வழி சகோதரியா இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன நேரத்திலே வந்து அவர்களுக்கு அரைவாசி அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வருகின்ற நேரத்திலே 3/2 பகுதி கிடைக்கும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். எனவே அவர்களுக்கு வந்து நாங்கள் அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட நிபந்தனை முக்கியமாக, அதாவது அந்த மையத்துக்கு வந்து பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அதே போன்று தந்தை அல்லது பாட்டன் இருக்கக்கூடாது என்று, அதாவது என்ற முக்கியமான நிபந்தனைகள் கூறியிருக்கின்றோம். எனவே பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள், அதாவது ஆண் பிள்ளைகள் இல்லாமல் பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தால், அந்த பெண் பிள்ளைகள் வந்து அவர்களுக்குரிய அந்த அதாவது 3/2 பகுதி அல்லது அரைவாசியை எடுப்பார்கள். ஒருத்தர் வந்து இருந்தால் வந்து அரைவாசியை எடுப்பார்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தால் 3/2 பகுதி எடுப்பார்கள்.
எடுத்ததன் பின்னால் வேறு யாரும் இல்லாவிட்டால் அந்த மையத்துக்கு வந்து அதாவது அனந்தரம் பெறக்கூடிய அதாவது வேறு வேறு உறவுகள் இல்லாமல் அந்த சொத்து மிஞ்சுகின்ற நேரத்திலே, மீதமாக இருக்கின்ற நேரத்திலே அந்த சொத்தை எடுக்கக்கூடியவர்களாக இந்த உடன் பிறந்த சகோதரியும் தந்தை வழி சகோதரியும் மாறுகின்றார். உடன் பிறந்த சகோதரிக்கு கிடைக்கும், அவள் இல்லாவிட்டால் தந்தை வழி சகோதரிக்கு எஞ்சியது கிடைக்கும். அப்ப வந்து அதாவது ஆண் தோழன் இல்லாத நேரத்திலும் கூட ஆண் தோழர் இருந்தால் அது கட்டாயமாக வந்து கிடைக்கும். ஏனென்று சொன்னால் எஞ்சியது எடுக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஆனால் சகோதரிக்கும் அந்த நிலைமை இருக்கின்றது. அதாவது வேறு யாரும் இல்லாத கட்டத்தில், உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார், அவருக்கு ஒரு மகள் தான் இருக்கின்றார், தந்தையும் இல்லை, வேறு பிள்ளைகளும் இல்லை, அதே போன்று ஒரு சகோதரியும் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அதாவது அந்த மகள் எடுத்ததன் பின்னால், மகள் அரைவாசி சொத்தை எடுத்ததன் பின்னால் இந்த அதாவது சகோதரிக்கு வந்து உடன் பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி, அவள் இல்லாத நேரத்திலே தந்தை வழி சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதுதான் அசபத்துன் மால் கைர் என்று சொல்லி கூறுவார்கள். எனவே இதுதான் இன்றைய பாடம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே ஏனைய பகுதிகளை பார்ப்போம்.